Hola! Your dream vacation to Turkey starts from rupees 79,999 only with GT Holidays, South India's #1 travel brand. சார், ஆந்திராவில் வந்துட்டு தெலுங்கு தேசம் பார்ட்டி வந்துருச்சு. பட் ஆனால் இவங்க வந்ததை வச்சு மெகாஸ்டார் குடும்பத்திலே ஒரு மிகப்பெரிய விரிசல் ஏற்பட்டதாக சொல்கிறாங்க. பல ஹீரோக்களுக்கு நம்பிக்கையா, நாங்களும் வந்து நீங்கள் கூத்தாடின்னு சொன்னீங்கல்ல, நாங்களும் வரையா, நாங்களும் வந்து களத்தில் இருப்போம், நாங்களும் ஜெயிப்போம், நாங்களும் வந்து மக்கள் முன்னாடி நிற்போம், எங்கள் கூத்தாடின்னு சொல்கிற எங்களுக்கும் ஓட்டு போடுவாங்க அப்படின்ற ஒரு பெரும் நம்பிக்கையை கொண்டு வந்தவர் பவன் கல்யாண். 21 தொகுதியில் நிற்கிறார். 21 தொகுதி சொன்னபடி அடித்து தூக்குறாங்க. நீங்கள் சந்திரபாபு நாயுடைய வெற்றி, பிஜேபியினுடைய வெற்றியை தாண்டி பவன் கல்யாண் எப்படியா ஜெயிச்சாருன்னு அவங்க ஃபேமிலிக்குள்ளே ஒரு பெரிய புகைச்சல். அந்த புகைச்சல் தான் வேற விதமாக வெளிப்படுது. இன்னைக்கு சிரஞ்சீவி அப்படின்ற ஒரு நபர் இன்னைக்கு ஒரு சூப்பர் ஸ்டாரா, மெகா ஸ்டாரா இருக்கிறதுக்கான பின்னணியில் அல்லு ஃபேமிலி மிகப்பெரிய பங்களிப்பு உண்டு. அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. தெலுங்கு சினிமா உலகத்திற்கு அது தெரியும், தெலுங்கு சினிமா ரசிகர்களுக்கு அது தெரியும். அல்லு அர்ஜுன் வரும் பொழுது எனக்கு தெரிஞ்சு மறைமுகமாக சிரஞ்சீவி ஃபேமிலி அவரை ட்ரோல் பண்ணுறாங்க, உருவகேலிலாம் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு டாக் வருது. இது பெரிய ஒரு மனவேதனையை கொடுக்குது அல்லு அர்ஜுன். நாம் இந்த இண்டஸ்ட்ரியில் நம்ம ஃபேமிலியிலே நம்மளை வந்து கேலி பண்ணுறாங்க, மறைமுகமாக இது பண்ணுறாங்க, விடக்கூடாதுன்னு சொல்லி தன் திறமையை வளர்த்துக்கிறாரு, இதுவாகிறாரு, போய் கதை கேட்குறாரு. கடகடன்னு அந்த வளர்ச்சி இருக்குல்ல, அதை வந்து சிரஞ்சீவி ஃபேமிலியால் தாங்க முடியல. இப்படி வந்த சிரஞ்சீவிக்கு ஏன் இந்த மாதிரியான ஒரு எண்ணம் அப்படின்னு ஒரு சமயம் அப்படி வந்ததுனால தான் அவருக்கு அந்த பயமோ, நம்ம இடத்தையோ இல்லை நம்ம பசங்களோட இடத்தையோ எடுத்துட போகிறாங்க யாராவது அப்படின்ற பயம். இங்கே நம்ம சொல்லலாம் வந்து வயசாகி போச்சு, இதுக்கப்புறம் என்ன அடுத்தவங்களுக்கு விட்டுடலாம் அப்படின்னு. அது வந்து கலைஞனுக்கு கிடையாது. அந்த இதுலேயே இருக்கணும். 100 பேர் கை தட்டுற அந்த சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கணும், இந்த பக்கம் விசில் சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கணும், பின்னாடி தலைவான்னு சொல்கிற இது கேட்டுக்கிட்டே இருக்கணும். அது ஒரு மகா ராஜபோதை. ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அஷ்ரஃப். இன்று நம்மோடு இருப்பது செய்தியாளர் திரு செய்யார் பாலு அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம் சார். சார், ஆந்திராவில் வந்துட்டு தெலுங்கு தேசம் பார்ட்டி வந்துருச்சு. பட் ஆனால் இவங்க வந்ததை வச்சு மெகாஸ்டார் குடும்பத்திலே ஒரு மிகப்பெரிய விரிசல் ஏற்பட்டதாக சொல்கிறாங்க. உண்மையாது? உங்களுக்கு நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும், வந்து ஒரு வெற்றி இது நடக்குது. அந்த வெற்றி கழிப்பில் வந்து சிரஞ்சீவி ஃபேமிலி தான் வந்து கொண்டாடுறாங்க. ஒரு டிவி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, அந்த ரிசல்ட் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த வீடியோ வைரல் ஆச்சு, ஓன்னு கத்துவாங்க. அதில் என்னோட முக்கியமான ஒரு ஃபேமிலி உள்ள காணமேன்னு எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கும். இந்த டவுட் வந்து ஆரம்பத்துலேருந்தே இருக்குது. அது அப்புறம் பேசுவோம் நம்ம வந்து. அது முக்கியமான ஃபேமிலி வேறு யாரும் இல்லை, அல்லு ஃபேமிலி. இன்றைக்கி சிரஞ்சீவி அப்படின்ற ஒரு நபர் இன்னைக்கு ஒரு சூப்பர் ஸ்டாரா, மெகா ஸ்டாரா இருக்கிறதுக்கான பின்னணியில் அல்லு ஃபேமிலி மிகப்பெரிய பங்களிப்பு உண்டு. அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. அது தெலுங்கு சினிமா உலகத்திற்கு அது தெரியும், தெலுங்கு சினிமா ரசிகர்களுக்கு அது தெரியும். அவங்க என்ன எதிர்பார்த்தாங்கன்னா, பவன் கல்யாண் வந்து போன எலெக்ஷனில் டெபாசிட்டே வாங்கலை, ஜனசேனா ஒன்றுமே வந்து போனி ஆகலை. இந்த எலெக்ஷனில் நீங்கள் தெலுங்கு தேசம் வெற்றி பெற்றுரும், பிஜேபி ஜெயிச்சிடும், ஆனால் ஜனசேனா வந்து போனி ஆகாது, ஜெயிக்கலாம், 2, 3 இந்த மாதிரியான ஒரு இதுவாக தொகுதியாக ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சிரஞ்சீவி ஃபேமிலிக்குள்ளே இருக்கிற ஒரு பிரிவினருடைய எதிர்பார்ப்பு அதுவாகத்தான் இருந்ததுன்னு அங்கே இருக்கிற ஊடகங்கள் எழுதுகிற செய்தி. அது அப்படியே ஒட்டு மொத்தமாக நீங்கள் ஏறக்குறைய இந்திய அரசியலே கொஞ்சம் தென்னிந்தியாவில் இன்றைக்கி வந்து பல ஹீரோக்களுக்கு நம்பிக்கையா, நாங்களும் வந்து நீங்கள் கூத்தாடின்னு சொன்னீங்கல்ல, நாங்களும் வரையா, நாங்களும் வந்து களத்தில் இருப்போம், நாங்களும் ஜெயிப்போம், நாங்களும் வந்து மக்கள் முன்னாடி நிற்போம், எங்கள் கூத்தாடின்னு சொல்கிற எங்களுக்கும் ஓட்டு போடுவாங்க அப்படின்ற ஒரு பெரும் நம்பிக்கையை கொண்டு வந்தவர் பவன் கல்யாண். 21 தொகுதியில் நிற்கிறார். 21 தொகுதி சொன்னபடி அடித்து தூக்குறாங்க. அது தவிர பார்த்தா 2 எம்பி. பெரும்பான்மையாக வெற்றி பெறுகிறது தெலுங்கு தேசம், சந்திரபாபு நாயுடு. பிஜேபியும் இது அப்படியே ஜெகன்மோகன் ரெட்டியை வாஷ் அவுட் பண்ணிட்டாங்க. நீங்கள் சந்திரபாபு நாயுடைய வெற்றி, பிஜேபியினுடைய வெற்றியை தாண்டி பவன் கல்யாண் எப்படியா ஜெயிச்சாருன்னு அவங்க ஃபேமிலிக்குள்ளே ஒரு பெரிய புகைச்சல். அந்த புகைச்சல் தான் வேறு விதமாக வெளிப்படுது. இது எல்லா ஃபேமிலிக்குள்ளே இருக்கிற ஒரு விஷயந்தான். வந்து சில ஃபேமிலியில் வந்து பொறாமையை நேரடியாக வெளிப்படுத்திடுவாங்க, சில பேர் உள்ளுக்குள்ளேயே வச்சுருப்பாங்க. இது மகாபாரதம் காலத்துலேருந்து இருக்குது. மனித இதுவில் ஊறி போன ஒரு விஷயம் வந்து அதுதான் இப்போ நடத்துகிறோம். ஆனால் வந்துட்டு சார், இப்போது பொறாமை அப்படிங்கிற அந்த ஒரு பார்வையே இருந்தால் கூட அந்த குடும்பம் வந்துட்டு அல்லு அர்ஜுனாக இருக்கட்டும், ராம் சரவணா இருக்கட்டும், பயங்கரமாக பீக்கில் இருக்காங்க. 2 பேரும் மியூச்சுவலாக சப்போர்ட் பண்ணிக்கிற மாதிரி தான் தெரியுது. பட் அதில் பவன் கல்யாணுக்கும் குறிப்பாக இப்போ அல்லு அர்ஜுன் ஃபேமிலிக்குமான பிரச்சனைங்கிறதே வந்துட்டு இந்த நாகேந்திர பிரசாத் ஒரு இன்னொரு தம்பி இருக்கார் இல்லையா, அவர் வந்துட்டு லைக் ஒரு விஷயம் ஒரு இடத்துல வந்துட்டு ட்வீட் போட்டிருக்காரு, இந்த மாதிரி நமக்கு சாதகமாக இல்லாதவர்கள் கூட இருந்துக்கிட்டே வெளியில் இருக்கிறவங்களெல்லாம் நம்ம பெருசாக உறவுகள்னு சொல்ல முடியாதுங்கிற மாதிரியான ஒரு ட்வீட் போட்டிருக்காருன்னு சொல்கிறாங்க. குறிப்பாக அது ஏன் அப்படின்னா வந்து பவன் கல்யாண் வந்துட்டு தெலுங்கு தேசம்ல இருக்கிறாரு, அல்லு அர்ஜுன் வந்துட்டு அவரோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ்ல இருக்கிறாரு, அவருக்கு சாதகமா போய் ஒரு இடத்துல பிரச்சாரமும் பண்ணியிருக்கிறாருன்னு சொல்றாங்க. அதுல தான் விரிசலே ஏற்பட்டுருக்குறாங்கல்ல. ஆமாம் சார், நீங்கள்
நீங்கள் அதெல்லாம் பிரச்சாரம் பண்ணியிருக்காருன்னா அதுதான் நடந்ததே வந்து. நீங்கள் பார்த்தீங்கன்னா தன்னுடைய சின்ன மாமா, யாருக்கு, அல்லு அர்ஜுனுக்கும் சின்ன மாமா, அவர் மாமா, தாய் மாமா, சரி அவர் மாமா, இவர் சின்ன மாமா, இவருக்கு பண்ண வேண்டிய ஒரு நபர், பிரச்சாரம் பண்ண வேண்டிய, ஆதரவு தெரிவிக்க வேண்டியவர், அங்கே போயிட்டு ஒய்எஸ்ஆர் காங்கிரஸில் இல்லை வேட்பாளருக்கு இது பண்ணுறாரு. பெரும் பிரச்சனையாகுது. பெரும் கூட்டம் வந்து அல்லு அர்ஜுனை பார்க்குறதுக்கு அவ்வளோ திரண்டு வருது. ஏறக்குறைய அல்லு அர்ஜுன் எதுக்கு போயிருக்காருன்னு எனக்கு என்ன தோணுதுன்னா, என்னுடைய பார்வையில் எனக்கான பலம் பார்க்குறீங்களா, பவன் கல்யாண் இது எலெக்ஷனுக்கு முன்னாடி பவன் கல்யாணம் சொல்கிறீங்க, நீங்கள் ஏன் பவர் காட்டுறீங்களா, ஏன் பவர் பார்க்குறீங்களான்னு சொல்லி அந்த பவர் காட்டுறதுக்காக போயிருக்காரோ. கட்டுக்கடங்காத கூட்டம் வந்துடும். இங்கே நீங்கள் ஆதரவு தெரியாமல் எதிரணி கூடாரத்துக்கு போய் ஆதரவு தெரியுங்க. அதுக்கப்புறம் என் நண்பர் தான் சொல்கிறீங்க அவரை. அது எந்த விதத்தில் நியாயம்னா அங்கேருந்தே தொடங்குது சார் இந்த இது. இன்னொரு விஷயம் நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா, பல வீடுகளில் உண்டு வந்து, நான் பொதுவாக சொல்லலை வந்து, பல வீடுகளில் வந்து அண்ணன் தம்பிங்க ஒன்றா இருப்பாங்க. இந்த மூத்த அண்ணனுக்கு கல்யாணம் ஆகும்போது இந்த தம்பிங்கள்லாம் இருக்கும்பொழுது நான் எல்லாரையும் சொல்லலை வந்து, இது வந்து இருக்குது, கதைகள்லேயும் இருக்குது, நிஜ சம்பவங்கள்லையும் இருக்குது, திரைப்படங்களும் இருக்குது. குறிப்பாக தென்னிந்தியாவில் எல்லாரும் அந்த விஷயத்தில் ஒன்றா சார்ந்தவர்கள். அப்போ என்ன பண்ணுவாங்க, இந்த மூத்த அண்ணனுக்கு திருமணம் இருக்கும், அண்ணியாக வரவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த மச்சனங்களில் வந்து இருக்கக்கூடாதுன்னு ஒரு சின்ன எல்லா ஃபேமிலிக்குள்ளேயும் ஒரு பிரச்சனை வருவது. அது நீங்கள் சாதாரண கிராமத்தில் இருந்து பெரும் கோட்டீஸ்வரர்களுக்கும் முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மச்சனர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே வெளியே போயிடுவாங்க. பார்த்தீங்கன்னா நீங்கள் அண்ணன் தம்பிங்க, நான் அதுக்கு பேரை சொல்ல, ஒரு ப்ரொடியூசர் இருந்தார். அவர் வந்து அவருடைய தம்பி பிரதர்ஸ் வந்து ஒரு 3-4 பேர் திருமணமே பண்ணிக்கல. எது தெரியுங்களா, தனக்கு ஒரு மனைவி வந்தால் தன் தம்பிகளை வந்து பிரித்து விட்ருவாங்கன்னு. அப்புறம் அவர் திருமணம் ஆயிடுச்சு. ஏறக்கூட வானத்தை போல் விஜயகாந்த் கேரக்டர் மாதிரியே இருந்தார் அவர் வந்து. இந்த பிரச்சனை எப்போ ஆரம்பிக்குது, சிரஞ்சீவி ஃபேமிலிக்கு. அது எப்போ ஆரம்பிக்குது, பவன் கல்யாண் நடிக்க வராரு இல்லைங்களா, அப்போ ஆரம்பிக்குது. என்னென்னா, நீங்கள் இப்போ சுருக்கமாக ஒரு சின்ன, ஏற்கனவே பேசிட்டேன் நம்ம சேனலில், ஒரு சின்ன ஆந்திர சினிமாவுடைய வரலாறு வந்து, ரெட்டிகள்லாம் சேர்ந்து முதலாளிகளாக மாறுறாங்க. நாகி ரெட்டி, பிரசாத், எல்வி பிரசாத், இவர்கள்லாம் முதலாளி ஆகி படம் எடுக்கிறாங்க. அப்போ என்ன ஆகிடுது, அடுத்தது இருக்கிற கம்மா கம்யூனிட்டி இதிலேருந்து அங்கே வந்து வேலை செய்கிறாங்க, நடிக்க வராங்க. குறிப்பாக இன்னும் சுருக்கமாக சொன்னோன்னா, நாகி ரெட்டியோடைய விஜயா ப்ரொடக்ஷனில் வந்து ஒரு தலைமை ஊழியராக இருக்கிறார் என்டிஆர். அப்புறமா வந்து நாகி ரெட்டி பார்க்குறாரு, இவரை நடிக்க வைங்கன்றாரு, நடிக்கிறாரு, பெரிய ஹிட் ஆகிடுது, நடிகராக மாறுறாரு. அப்போ என்ன முடிவு பண்ணுறாருன்னா, இவர்கள் ரெட்டிகள் முதலாளியாக இருக்கும்போது கம்மா காப்பு 2 கம்யூனிட்டி 2 பேரும் ஒரே நிலையில் இருக்கவங்க, நாம் வந்து நடிகர்களாக வர வேண்டும், சினிமாவில் நாம் தான் அதிகமாக பரவணும், நாம் தான் டாமினேட்டடாக இருக்கணும், அவங்க முதலாளியாக இருக்கட்டும், அவங்க தயாரிப்பாளர் இருக்கட்டும், நம்ம நடிகர்களாக இருக்கோம். நடிகர்கள் ஆகிட்டோம்னா நாம் முடிவு பண்ணுறது தான் அப்படின்னு ஒரு குரூப்பாக உருவாகிறார்கள். அங்கேருந்து வரவங்க தான் வந்து என்டிஆர், அப்புறமா பாலகிருஷ்ணா, அப்புறமா வந்து நாகார்ஜுனா, அவங்க அப்பா நாகேஷ் ராவ், இப்படியா ஒவ்வொரு இதுவாக ஃபேமிலியாக வந்துக்கிட்டு இருக்காங்க. ராமாநாயுடு இருந்து வராங்க. இதில் காப்பு கம்யூனிட்டியிலேருந்து வருபவர் தான் சிரஞ்சீவி. ஒரு 80s சென்னையில் ஃபிலிம் இன்ஸ்டியூட் படிச்சுட்டு அவரும் ரஜினிகாந்த் ஒரே செட்டு வந்த பிறகு எல்லாம் ஒரே மாதிரி ஒரே இதில் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. இவன் தான் ஏன் மைக்கேல் ஜாக்சன் மாதிரி ஆடுறான்னு தெலுங்கு சினிமாவே ஒட்டு மொத்தமாக பார்க்குது. தனக்கு இங்கே ஒரு இண்டஸ்ட்ரியில் ஒரு பிடிமானம் வேணும் அப்படின்னு அவர் முடிவு பண்ணுறாரு. அந்த நேரம் இந்த பையன் நல்லா வளருவான், இவனுக்கு பொண்ணு கொடுத்தா என்ன அப்படின்னு அல்லு சீதாராமையான்னு ஒரு பெரிய ஆர்டிஸ்ட், பழம்பெரும் நடிகர், அவர் வந்து பொண்ணு கொடுக்குறாரு சுரேகாவை. இப்படி இந்த ஃபேமிலி வந்து அல்லு ஃபேமிலியாக மாறுது, சிரஞ்சீவி ஃபேமிலி. அப்போ என்ன ஆகிடுது, இவர் மெகா ஸ்டாராக மாறுறாரு. படங்கள்லாம் ஹிட்டு, சூப்பர் ஹிட்டு. இப்போ நீங்கள் கால் ஷீட் பார்க்குறதுக்கு, சம்பளம் பேசுகிறதுக்கு ஒருத்தர் வேணும் இல்லைங்களா. அப்போ சினிமாவிலே ஊர்னவர் யார், அல்லு ராமையாவுடைய மகன் அல்லு அரவிந்த். யார், அல்லு அர்ஜுனோட அப்பா. அவர் தான் ஏறக்குறைய மேனேஜராக, அவர் தான் மேனேஜராக மாறுறாரு. ஏன்னா சிரஞ்சீவிக்கு நீங்கள் பெரிய நடிகர்களுக்கு வந்து இது மாதிரி ஒருத்தர் சப்போர்ட்டாக இருந்தால் தான் அவங்க பெரிய நடிகர்களாக இருக்க முடியும். அவங்க மேலே நீங்கள் குடும்ப பாரத்தை இறக்குனீங்க வச்சுங்க, எங்கள் ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்டணும், அப்புறமா நீங்கள் இன்கம் டேக்ஸ் சரியாக பார்க்கணும், அப்புறம் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து கரெக்டாக இல்லை, இந்த இதெல்லாம் கொண்டு வந்தால் அவனுக்கு வந்து கலைஞனுக்கு வந்து நடிப்பு மேலே போகாது. எப்படி சிவாஜி கணேசனுக்கு ஒரு தம்பி சண்முகம் இருந்தாங்களோ அது மாதிரி வந்து கமலஹாசனுக்கே வந்து சுப்பிரமணியன் ஒரு மேனேஜர் இருந்தார். அவர் வந்து சுருக்கமாக டிஎன்எஸ்னு அப்புறம் தான் கம்ப்ளீட்டாக பார்த்துப்பார். நீங்கள் எதுவாக இருந்தாலும் டிஎன்எஸ் பொறுத்தணும். அப்படி ஒரு கரெக்டான ஒரு நபர் வந்து வடிவேல் கூட ஒரு ஃபங்க்ஷனில் கூட பேசுவார். வடிவேலு நாளைக்கு காலைல போய் ஆஃபீஸில் டிஎன்எஸ்ன்னு ஒருத்தர் இருப்பார், ஒரு செக்கு கொடுப்பார் வாங்கிக்க அப்படின்னு. அவர் குறைவாக தான் பேசுவார், என்ன எதுக்கு வந்த அப்படின்னு. நல்லா இருக்கும் அவருடைய இது. அப்படி தான் வந்து இப்படி ஒவ்வொருத்தருக்கு பின்னாடியும் வந்து ஒருத்தர் அந்த நபர் இருக்க வச்சு தான் இவங்க வந்து ஒரு சிறந்த கலைஞர்களாக ஆகினது. சிரஞ்சீவிக்கு அப்படி ஒருத்தர் இருந்தப்போ தான் நீங்கள் சம்பளம் பேசுறது வந்து கீட்ஸா ஆர்ட்ஸ் இன்றைக்கி வரைக்கும் படம் தயாரிச்சிட்டு இருக்காங்கன்னா அது காரணமே வந்து அல்லு அரவிந்த் தான். அப்போ வந்து பவன் கல்யாண் உள்ளே வராருன்னா இந்த ஃபேமிலி அது விரும்பலை, அவங்களுக்கு விருப்பம் இல்லை.
என்னதான் தம்பியாக இருந்தாலும் போட்டிக்கு ஒரு நடிகர் உருவாகிறார்ல. இப்போ சிரஞ்சீவி வச்சு தானே வராருன்ற அந்த டாக் வர ஆரம்பிக்குது. அது மீடியாக்கள் திட்டமிட்டு பரப்பப்படுகிறது. ஏமா சிரஞ்சீவியோடைய நிழலில் தான் அவர் வராரு, சிரஞ்சீவியோடைய சப்போர்ட்டில் தான் ஒரு ப்ரொடியூசர் கிடைக்குது அப்படின்னா அது பவன் கல்யாணுக்கு வந்து தொடர்ந்து உடனே அண்ணனை பிரிஞ்சு வெளியே வரார். வெளியே வந்து நான் தனியாக பார்த்துக்கிறேன், நான் தனியாக கால் ஷீட் பார்த்துக்கிறேன், நான் ஏதோ பண்ணிக்கிறேன். அப்போ ஒரு பேட்டியே கொடுக்குறாரு. நான் எங்கள் அண்ணனை நம்பி இல்லை, நான் வந்து ஒரு சுயம்பு, நான் வந்து இண்டிவிஜுவலாக வளர்ந்தவன், என்னை மக்கள் ஏற்றுக்கிட்டா ஏற்றுங்க, ஏற்றுக்கலன்னா நான் அந்த சினிமா விட்டு போகிறேன்றார். கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. சிரஞ்சீவியை தாண்டி ஒரு புகழ் வந்துடுது. அங்கிருந்தே சிரஞ்சீவி ஃபேமிலிக்குள்ளே ஒரு சின்ன புகைச்சல் ஆரம்பிக்கிறது. இப்போ பவன் கல்யாண் வெற்றிக்கு பிறகு அந்த புகைச்சல் பெரும் புகைச்சலாக வெளியே தெரிய ஆரம்பிக்கிறது. சரி, இப்போ இதில் குறிப்பாக நீங்கள் அந்த கம்மா அதெல்லாம் சொன்னீங்க இல்லையா, இப்போ இவங்க வந்துட்டு நாயுடுஸ் தானே, நாயுடுஸ் இந்த கூட்டம் வந்துட்டு நாயுடுஸ். இப்போ ஜெயிச்சது வந்துட்டு கணக்குப்படி இப்போ ஜெயிச்சது வந்துட்டு நாயுடு, ஆனால் தோத்தது வந்துட்டு ரெட்டி. இவரு நம்ம அல்லு அர்ஜுன் போய் வாய்ஸ் கொடுத்ததுங்கிறது யாருக்கு அப்படின்னா அவரு ஒரு ரெட்டி தான். ஆமாம். ஸோ அவர் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. இப்போ இது வந்துட்டு ஒரு ஜாதி பிரச்சனை மாதிரியே உள்ளுக்குள்ள பார்க்குறாங்களோ? ரொம்ப காலம் அது ஜாதி பிரச்சனை இருக்குது. இங்கே தாண்டி அங்கே ஒரு பெரிய ஜாதி பிரச்சனை இருக்குது. வந்து அதை அந்த 3 கம்யூனிட்டி தான் வந்து அங்கே அரசியலும் சினிமாவையும் வந்து நிர்ணயிக்கிறாங்க. நீங்கள் வந்து நான் நெப்போட்டிசத்தை தாண்டி அங்கே ஜாதிய ரீதியான ஒரு விஷயம் இருக்குது. இந்த கம்யூனிட்டி தாண்டி உள்ளே யாரும் வந்துட முடியாது. அப்படி வரத்தான் தான் இந்த கம்யூனிட்டி சார்ந்த ஒருத்தர் வந்து பேக்ட்ராப்பில் இருக்கணும், அவங்களுடைய சப்போர்ட் இருக்கணும். அதுக்கு சரியான உதாரணம் ரவி தேஜா, ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட். ரவி தேஜா சிரஞ்சீவியோடைய ரசிகர். அவர் உண்மையான ரசிகராக மாறுறாரான்னு தெரியல. அவரை சிரஞ்சீவி தான் தூக்கி விடுறாரு. நீங்கள் குரு சிஷ்யன் மாதிரியான படங்கள்லாம் 2 பேரும் சேர்ந்து, அந்த மாதிரியான கதையில் 2 பேரும் சேர்ந்து தம்பியாக நடிச்சிருப்பார், இவர் அண்ணனா நடிச்சிருப்பார். அப்படி வருது. நீங்கள் அதன் பிறகு யாரும் ஒன்றும் பெருசாக வரல பார்த்தீங்களா? இவங்களுக்குள்ளேயே தான் இருக்குது. இந்த ஃபேமிலிக்குள்ளே இந்த 2 கம்யூனிட்டி 3 கம்யூனிட்டி மொத்தம் 3 இவர்கள் தான் சொன்ன மாதிரி இப்போ வந்து இந்த அரசியலுக்குள் பெரும் ஆளுங்கட்சியாக வந்திருக்கிறது இந்த நாயுடுஸ் தான். சார், ஆனால் இதில் வந்துட்டு இப்போ எல்லாருமே எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா, குறிப்பாக சிரஞ்சீவி வந்துட்டு அவருடைய மாமனாரை பயன்படுத்திக்கிட்டாரு, அதுக்கப்புறம் அல்லு அர்ஜுனுடைய அப்பாவை பயன்படுத்தி அழகாக வந்துட்டாரு. ஆனால் இப்போ சிரஞ்சீவினுடைய குடும்பத்திலேருந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு தங்கச்சி பசங்கன்னு யாரெல்லாம் இருக்காங்களோ எல்லாரையும் கொண்டு வந்துடுறாரு. கொண்டுட்டு வந்துட்டு இப்போ அல்லு அர்ஜுனையும் அல்லு சிரீஷ் இவங்க 2 பேரும் அண்ணன் தம்பிகளாக இருக்காங்க. அந்த அல்லு அர்ஜுன் ஃபேமிலியவே அப்படியே புறக்கணிச்சுட்டு மெகா ஃபேமிலியாக மட்டுமே உருவாக்குற ஒரு பிளானில் தான் இருக்கிறான்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை, அது பிளான் இல்லை. உங்களுக்கு இயல்பாகவே நிறைய தெரிய ஆரம்பிக்குது இல்லைங்களா? உங்களுக்கு எல்லாரும் நீங்கள் சின்ன வயசில் எல்லாம் ஒன்றா இருக்கும்பொழுது வேறு வந்து ஒவ்வொருத்தராக வளர உங்களுக்கு அறிவும் வந்து எக்கச்சக்கமாக வளர்ந்து புத்தியும் வேறு விதமாக மாறுது. வந்து என்னதான் உறவு முறையாக இருந்தால் கூட அண்ணன் தம்பிகளே வந்து இன்றைக்கி வந்து பயங்கரமாக சண்டை போட்டுக்கிறாங்க. மாமா மச்சான் எப்படி இருக்க முடியும் வந்து? ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி சிரஞ்சீவியோடைய வளர்ச்சிக்கு அல்லு அரவிந்தும் காரணம். அவருக்கு என்ன ஆசைன்னா தன்னுடைய மகனை, அவங்க தான் உண்மையாட்ட சினிமா ஃபேமிலி. அல்லு ராமையாவிலேருந்து ஆரம்பித்து அவங்க தான் சினிமா ஃபேமிலி. தன் மகனை கொண்டு வரணும் போது அல்லு அர்ஜுன் வரும் பொழுது எனக்கு தெரிஞ்சு மறைமுகமாக சிரஞ்சீவி ஃபேமிலி அவரை ட்ரோல் பண்ணுறாங்க, உருவகேலிலாம் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு டாக் வருது. அப்போ பார்த்தீங்கன்னா ஒன்றும் இருக்காது. அதுவும் அல்லு சிரீஷ் இன்னும் இதுவாக இருப்பாப்புல. அந்த அவர் எடுபடலான்னு ப்ரொடக்ஷன் பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. பார்த்த உடனே இது பெரிய ஒரு மனவேதனையை கொடுக்குது அல்லு அர்ஜுன். நாம் இந்த இண்டஸ்ட்ரியில் நம்ம ஃபேமிலியிலே நம்மளை வந்து கேலி பண்ணுறாங்க, மறைமுகமாக இது பண்ணுறாங்க, விடக்கூடாதுன்னு சொல்லி தன் திறமையை வளர்த்துக்கிறாரு, இதுவாகிறாரு, போய் கதை கேட்குறாரு. தன் மாமாவுடைய சப்போர்ட் பெரிய அளவில் இல்லை தெரிஞ்சுக்கிறாரு. கடகடன்னு அந்த வளர்ச்சி இருக்குல்ல, அதை வந்து சிரஞ்சீவி ஃபேமிலியால் தாங்க முடியல. ராம்சரணும்னா அல்லு அர்ஜுனுக்கு பெரிய உண்மைதான், அது உண்மைதான். ஆமாம், இங்கேருந்து தான் சார் பெரிய விரிச்சலே உண்டாகுது. வந்து இதுதான் வந்து அது என்னன்னா தொழில் ரீதியான போட்டி. நீங்கள் சொன்ன மாதிரி அதன் பிறகு என்ன ஆகிறாரு, தன்னுடைய சகோதரி மகன்கள் எல்லாம் வந்து ஹீரோ ஆயிடுது. ஆமாம், எல்லாருமே கிட்டத்தட்ட ஒரு 10லேருந்து 15 பேர் சொல்கிறாங்களா? 18 பேர் இருக்காங்க. 18 பேர் இருக்காங்க. 18 ஹீரோ இண்டஸ்ட்ரியில் உள்ள இறக்கி வச்சிருக்காருன்னா அது ஒரு நபர், அல்லு அர்ஜுன்ற ஒரு நபரை, அந்த ஒரு நபருடைய வளர்ச்சி, அதுவும் குறிப்பாக ஆந்திராவில் தேசிய விருது வாங்கின ஒரே நடிகர் அப்படின்ற பிறகு தாங்கவே முடியல அவங்களால. எங்க தேவுடன் போய் இவ்வளோ பெரிய கற்பூரத்தை வந்து என்டிஆர் முன்னாடி ஏற்றி வச்சுட்டு வீட்டு முன்னாடி வச்சுட்டு கும்பிட்டு என்டிஆராலே வாங்க முடியல, நாகேஸ்வராவில் வாங்க முடியல, அங்கிருந்த யாராலையும் வாங்க முடியல. நம்மளுது உள்ள அல்லு அர்ஜுன் ஒரு பையன் வாங்கிட்டு சிரஞ்சீவி நம்மளாலே வாங்க முடியல மெகாஸ்டார்னு, அந்த இது அவங்களால தாங்க முடியல. அந்த விருது அளிப்பு விழா கூட போகலன்னு நினைக்கிறாங்க. யாரும் வரல. அவங்க அதை பெரிய கொண்டாட்டமா இது பண்ணல. அது ஒட்டு மொத்தமா சேர்த்து என்ன பண்றாங்க, பவன் கல்யாணுடைய வெற்றியை வந்து வேற விதமா கொண்டாடுறாங்க. இவங்களே வீடியோ எடுக்கிறாங்க, வீடியோ எடுத்து வைரல் ஆக்குறாங்க. அது ஒரு டீம் வச்சு போடுறான்றாங்க, பரப்புறாங்க. நீங்க பாருங்க, அந்த ஓட்டு கவுண்டிங் எண்ணிக்கிட்டே இருக்கும்போது இவங்க உட்காந்துட்டு இருப்பாங்க. இவங்க எடுக்கிறது தானே ஃபேமிலியில. அது அடுத்த நிமிஷமே வந்து அடுத்த நாளே வெற்றிக்கு பிறகு வைரல் ஆகும், போடுவாங்க. அந்த வீடியோ சோஷியல் மீடியாவில் வந்துக்கிட்டே இருக்கும். அதே போல் வந்து பவன் கல்யாணம் அவங்க மனைவி அவன் மகனோட வந்து அண்ணி காலில், அண்ணன் காலில், அம்மா காலில் விழுந்து ஸ்வீட்டு ஊட்டுறது, பட்டாசு வெடிக்கிறது, இதெல்லாம் இருப்பாங்க. பின்னணியில் வந்து இந்த அல்லு ஃபேமிலி இருக்கவே மாட்டாங்க. வந்து இந்த வீடியோ வைரல் ஆக்குறது அவங்க தான். ஏறக்குறைய
அல்லு அர்ஜுனை வெறுப்பேற்றுறதுக்காக பண்ணது தான் இது வந்து. ஸோ ஆல்மோஸ்ட் வந்துட்டு அல்லு அர்ஜுனை மட்டுமே தாக்குறதுக்காகவோ இல்லை ஒதுக்கிறதுக்காக 18 ஹீரோஸும் வந்துட்டு இறக்கியிருக்காரோ சிரஞ்சீவி? இந்த பக்கம் 1, இந்த பக்கம் 18. ஆமாம் சார், உங்களுக்கு இருக்கும் இல்லைங்களா. ஆனால் அது வந்து சினிமாவை புரிந்த தெரிந்த ஒரு சாதாரண நிலையிலிருந்து வந்த சிரஞ்சீவிக்கு இப்படி ஒரு மனசு அப்படின்னா அதுதான் இந்த வெற்றி, இந்த புகழ், இந்த பணம், இதை பண்ணுற பாடாப்படுத்துகிற வேலை உங்களுக்கு. இப்போ நமக்கு வந்து சிரஞ்சீவி வந்த காலகட்டங்களில் அவங்க மாமனார் ஒருத்தர் இல்லைன்னு வச்சுங்க, அப்பவே இந்த குடும்பம் இருக்கிற இந்த 3-4 குடும்பம் வந்து காலி பண்ணியிருக்கு இல்லைங்களா. அவர் தமிழில் வந்து ராணுவ வீரன் தான் இங்கே நடிச்சார். ராணுவ வீரன் 47 நாட்கள். அதுமாதிரி தமிழில் வந்து ஏதோ கேரக்டர் ரோல் நடிச்சிருக்கலாம், இல்லை தமிழில் ஒரு பெரிய ஹீரோவாக மாறி இருக்கலாம் மேபி வந்து. அப்படி இல்லைன்னா ஆந்திராவிலேருந்து அனுப்பப்பட்டிருந்தால். அப்படி ஒருத்தர் இருக்கவே தான் நம்ம இந்த நிலைமைக்கு வந்திருக்கிறோம். இப்போ போய் அந்த வாரிசை நம்ம வந்து நோண்டினோம்னா அவர் இன்னும் வளர்ச்சி அடைவார்னு அந்த இது தெரியலையா என்னன்னு தெரியல வந்து. இதுதான் இயற்கையும் கடவுளும் செய்கிற வேலை. ஆனால் ஒரு சில இடத்துல சொல்லுவாங்களா சார், இப்போ நீங்கள் சொன்னீங்க சிரஞ்சீவிக்கு இப்படி வந்த சிரஞ்சீவிக்கு ஏன் இந்த மாதிரியான ஒரு எண்ணம் அப்படின்னு. ஒரு சமயம் அப்படி வந்ததுனால தான் அவருக்கு அந்த பயமோ, நம்ம இடத்தையோ இல்லை நம்ம பசங்களோட இடத்தையோ எடுத்துட போகிறாங்க யாராவது அப்படின்ற பயம். உண்மையாக பயம் இருக்குது சார் உங்களுக்கு வந்து. சும்மா நம்ம வந்து ஒரு நீங்கள் பாலிட்டிக்ஸ் அதிகம் உள்ள ஏரியா அப்படின்னா சொல்லுவாங்க, மீடியாவை சொல்லுவாங்க. நீங்கள் மீடியாக்கள்லேயே பாருங்கள், மீடியா வெவ்வேறு தளமாக வளர்ந்துருச்சு. இப்படி வளர்ச்சி இல்லாத காலகட்டங்களில் வெறும் பிரிண்ட் மீடியா இருந்த காலகட்டங்களில் நீங்கள் ஒரு நிறுவனத்துக்குள்ளே வேலைக்கு போகிறதே பெரிய கஷ்டம். ஒரு பிழை திருத்துற ப்ரூஃப் ரீடராக போய் வேலை வாங்குறதே பெரிய கஷ்டம். ஏன்னா அவ்வளோ பாலிடிக்ஸ் வந்து. அப்படிங்கிற ஒரு மாஸ் மீடியாவுக்குள்ளே எப்படி இருக்கும் பாருங்கள். மாஸ் மீடியாவுக்குள்ளே போகிற இடம்லாம் வந்து மெகா ஸ்டார்னு கொண்டாடுறாங்க. நீங்கள் நம்ம சொல்லலாம் வந்து வயசாகி போச்சு, இதுக்கப்புறம் என்ன அடுத்தவங்களுக்கு விட்டுடலாம் அப்படின்னு. அது வந்து கலைஞனுக்கு கிடையாது. அந்த இதுலேயே இருக்கணும். 100 பேர் கைத்தட்டுற அந்த சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கணும், இந்த பக்கம் விசில் சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கணும், பின்னாடி தலைவான்னு சொல்கிற இது கேட்டுக்கிட்டே இருக்கணும். அது ஒரு மகா ராஜபோதை. அந்த ராஜபோதையை அவ்வளோ சீக்கிரம் விட்டுருவே மாட்டாங்க வந்து. அந்த இடத்துல மாமனாவது மச்சானாவது மச்சான் புள்ளியாவது மச்சின்சி புள்ளியாவது தூக்கி போடுறான்ற மனநிலை தான் வரும். அதுதான் சிரஞ்சீவிக்கும் வந்தது. ரொம்ப நன்றி சார். Hola! Your dream vacation to Turkey starts from rupees 79,999 only with GT Holidays, South India's #1 travel brand.